வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, கலைஞர் கனவுள்ள திட்டத்திற்கான வீட்டோட டிசைன் மற்றும் அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், 3 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து எந்த தவணையில எவ்வளவு தருவாங்க, அது மட்டும் இல்லாம கலைஞர் கனவு திட்டத்திற்கு வீட்டு கடனுக்கு அப்ளை பண்றது எப்படி, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம்படை. ஃபர்ஸ்ட் வாங்க வீட்டின் வடிவமைப்பு, அதாவது டிசைன் மற்றும் அளவு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாங்க. வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுரடியாக இருக்க வேண்டும். அதில் 300 சதுரடி வந்து சிமெண்ட் கான்கிரீட் கூரையால் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீதமுள்ள 60 சதுரடி சிமெண்ட் கான்கிரீட் அல்லது பயனாளியின் விருப்பப்படி தீப்பிடிக்காத வகையிலான கூரையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஓலை மற்றும் கல்லால் தகவலான கூரை வந்து அமைப்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்தது, ஒவ்வொரு வீட்டிற்கும் அலகு தொகையாக 3 லட்சம் வழங்கப்படும். அடுத்தது, துறையின் மூலம் வழங்கப்படும் வடிவமைப்புகளின்படி வீடு கட்ட வேண்டும். உள்ளூர் தேவைகள் சூழ்நிலையில் பெற்ற சிறு மாற்றங்கள் அனுமதிக்கப்படும். மலை பகுதிகளாக இருப்பின் பயனாளியின் விருப்பத்திற்கு ஏற்ப கூரை அமைக்கலாம். அவை வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் RCC, பாலியுறுதியின் நுரை வகையிலான PUF மேற்கூரையாக இருக்கலாம். ஓலை மற்றும் கல்நார் கூரை அமைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வீடுகளின் சுவர்கள் செங்கல், நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள், சிமெண்ட் கான்கிரீட் கற்கள், இன்டர்லாக்கிங் கற்கள் மற்றும் ACC கற்கள் பயன்படுத்தி சிமெண்ட் சாந்தினால் சட்டக அமைப்பில் ஃப்ரேம் டெக்ஸ்சர் கட்டுதல் வேண்டும் செய்கிறாங்க. எந்த சூழ்நிலும் மண் சாந்து உபயோகத்தில் கூடாது. மண் சுவர்களை கட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, பயனாளியின் வீட்டினை கட்டுவதற்கு தேவைப்படும் உதவிகளை கிராம ஊராட்சி வழங்க வேண்டும் சொல்கிறாங்க. இத்திட்டத்தின் கீழ் குறைந்த செலவிலான தொழில்நுட்பங்கள் மற்றும் விரைவான கட்டுமான முறையை அனுமதிக்கப்பட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, பிற உட்கட்டமைப்பு வசதிகள் பற்றி பார்க்கலாம். வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு 360 சதுரடியாகவும் அதில் 300 சதுரடி சிமெண்ட் கான்கிரீட் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் 60 சதுரடி கல்நார் தகடு அல்லது இலை தவிர தீப்பிடிக்காத வேறு எந்த வகை குறையாகவும் இருக்கலாம். இதில் 60 சதுரடி வந்து கோரை இடம்பெறுப்பில் வீட்டின் எந்த பகுதியில் பயனாளிகள் வசதிக்கு பொறுத்து கட்டலாம் செய்கிறாங்க. அடுத்து, மழை பங்காளர் பகுதியில் வந்து மழைநீர் எளிதில் வடிவதற்கு ஏதுவாக சாய்வான கூரை அமைக்கப்பட வேண்டும். இதற்கான தனித்துவமான வடிவமைப்பு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளியின் வீடு வந்து 360 சதுரடியாக வீடு கட்டுவதற்கு தேவையான நிலம் வைத்திருக்க வேண்டும். அப்படி வந்து 360 சதுரடி இல்லைன்னா 200 சதுரடி குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி 200 சதுரடிக்கு உள்ள இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து வீடு ஒதுக்குவதை தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ 200 சதுரடிக்கு மேல நில வச்சிருக்கவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து வந்து அவங்களுடைய வீட்டோட பரப்பளவு 360 சதுரடி இருக்கும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. அடுத்து, இடத்தின் தன்மைக்கேற்ப படிக்கட்டுகள் கூடிய வீட்டிற்கான வடிவமைப்பினை பொறியியல் பிரிவு தயார் செய்து வேண்டும் சொல்கிறாங்க. நிறைவுத்தன்மை அணுகுமுறையில் வீடு கட்ட ஒதுக்கப்படின் அங்கு நடைமுறையில் உள்ள திட்டங்கள் ஒருங்கிணைந்த அடிப்படை உட்கட்டு வசதியான சாலைகள், தெருவிளக்குகள், குடிநீர் வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு மொத்தம் 4 தவணையா 3,10,000 வந்து அமௌண்ட் தருவாங்க. வாங்க எந்த தவணையில எப்ப வந்து எவ்வளவு அமௌண்ட் தரும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் தவணை 1 அடித்தளம் இருக்கும்போது வந்து 75,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து லிண்டல் நிலை இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 60,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. அடுத்தது வந்து கூரை வைப்பட்ட நிலை, அதாவது காங்கிரீட் போட்ட பிறகு வந்து 1 லட்ச ரூபா தருவாங்க. அடுத்தது வந்து மீதி 75,000 வந்து பணிகள் முடிவுற்ற பின் வந்து 75,000 தருவாங்க. இப்படிதான் வந்து 3,10,000 ரூபா தருவாங்க. மிச்சம் 40,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கம்பி மற்றும் சிமெண்டாக தருவாங்க. அடுத்தது வாங்க கலைஞர் கனவு திட்டத்திற்கான லோனு கடன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாங்க. உங்க ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டு வங்கி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் இதுக்கான லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு டவுட்னா கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.